பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரி. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஸ்பேஸும் எர்த்தும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நரேட்டர் வந்து நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீடர்ஸ் கிட்ட ஹாஃப் ஜோக்கிங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போது லாஸ்ட்டாக கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னா May 21, 1961 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியே ஃபுல்லாகவே ஒரு கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரியாக எழுதியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டில் எப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னா May 21, 1961 கேட்டிருக்காங்க. அந்த 1961 அந்த டைமில் வந்து ஹியூமனிட்டி வந்து சக்சீட் ஆனது ஃபுல்லாகவே டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்னால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அந்த டைமில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதனால ஃப்யூச்சரில் இருக்க ஒரு பிளானட்டே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அவங்க நிறைய வித்தியாசமான சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டால், 2 கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள $5க்கு ஒரு பெட்டு வந்து கட்டியிருக்காங்க. அந்த 2 கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று அலெக்சாண்டர் அடல் அண்ட் பெட்ரம் லூபவ். இந்த 2 பேரும் தான். இவங்க 2 பேருமே மல்டிவேக் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க, ஃபேத்ஃபுல் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மல்டிவேக் அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங், செல்ஃப் கரெக்டிங், அதுவே அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருக்குது. இவங்க அதில் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த ஆன்சர்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் அந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்துட்ருக்காங்க. அந்த மல்டிவேக் அப்படின்ற கம்ப்யூட்டர் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இவங்களும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெனி டீகேட்ஸ்க்கு அப்புறம், அப்போது நிறைய 10 வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுது. எதுக்காக? இன்னொரு பிளானட்டுக்கு போகிறதுக்காக கிரியேட் பண்ணுது. ஆனால் ஹை டெக்னாலஜிக்கலான விஷயங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணுறது டிக்ரீசிங் ரிசோர்ஸஸால் தான், அழிஞ்சிட்டு வர்ற ரிசோர்ஸஸை வச்சு தான் ஹை டெக்னாலஜிக்கலான விஷயத்தை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அழிஞ்சிட்டு வர்றதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சோர்ஸஸ் வந்து அதிகமாக இல்லாதனால நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது. May 14, 2061, 1961 2061க்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மல்டிவேக் அப்படின்ற கம்ப்யூட்டர் அதோட தியரியை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுச்சு. அது வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும், நிறைய ப்ரோக்ராம் தியரிஸ்லாம் வச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடுச்சு. இவங்க இப்போ சயின்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண உடனே எல்லா மீடியாவோட அட்டென்ஷனும் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்க ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி வைக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து இவங்க சக்ஸஸ் மீட் மாதிரி வச்சு நல்லா பார்ட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்னா அடலும் லூப்போவும், அவங்க 2 பேரும் அந்த மல்டிவேக் அப்படின்ற கம்ப்யூட்டரோட உட்காந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அடல்ட் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. போதையில் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஹியூமன் எல்லாருக்கும் அளவிட முடியாத இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லிமிட்டும் இல்லாத அளவுக்கு எனர்ஜியை வந்து நம்ம எப்படி சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறாரு. கேட்ட உடனே லூப்போ வந்து அதை டிஸ்அக்ரி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, அது எப்படி நம்ம லாங் லாஸ்டிங்காக எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? ஏன் அப்படின்னா, மனுஷங்க அப்படின்றது வந்து லாங் லாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருவேளை இந்த உலகம் அழிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஸோ நம்ம லாங் லாஸ்டிங்கிறத நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே நம்ம இருந்தாலும் இந்த சன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை சன்லேயே ஏதாவது ப்ராப்ளம் ஆகி சன்னே இந்த உலகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் எங்கேருந்து இந்த சோலார் எனர்ஜியை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அடல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, ஒரு சன் போயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு சன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எனர்ஜி ஆஃப் என்ட்ரோப்பியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, டேமேஜ் ஆன இல்லைனா ரிப்பேர் ஆன ஆப்ஜெக்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறதா. இது ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ட்ரோப்பி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்டார்ஸாக இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸாக இருக்கட்டும், இந்த கேலக்ஸியாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஃபங்க்ஷனையுமே அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அடல்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி ஆனால் என்ன, நம்ம வந்து ஒரு புது வேர்ல்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லூப்போ சொல்கிறாரு, இதுக்கு வேணாலும் ஒரு $5 நம்ம பெட் வச்சுக்கலாம், நீ அப்படி கிரியேட் பண்ணி காமி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த டைமில் அடல் போயிட்டு அந்த மல்டிவேக் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போய் கேட்குறாரு, ஹவு கேன் த நெட் அமௌண்ட் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் பி மேசிவ்லி டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அந்த கொஷினை கேட்ட உடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் இல்லை, நான் இன்னும் கலெக்ட் பண்ணல அப்படி மாதிரி சொல்லிடுது. இப்போது நிறைய சென்ச்சுரிஸ் வந்து தாண்டி போயாச்சு. ஜெரார்ட் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் ஜெரார்டின். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இப்போது இந்த ஜெரார்ட் அப்படின்றவர் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா பிளான்ட் X-23 அப்படின்றத வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவர் வச்சிருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் மைக்ரோவேவ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் அட்வான்ஸ் வெர்ஷனாகவும் இருக்குது. இந்த மைக்ரோவேவ் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மல்டிவேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரோட ஸ்மாலஸ்ட் வெர்ஷனும் இதை சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எந்த பிளானட்டுக்கும் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்ற மெஷின்ஸ்லாம் முன்னாடி காலத்தில் ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இது கண்டுபிடிச்சதுனால எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோவேவ் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் இது ஆன்சர் பண்ணுது. நம்மளை வந்து கைட் பண்ணுது. எல்லா டாஸ்க்கும் நம்ம பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்பேஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நம்மளோட டெஸ்டினியை ரீச் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெரார்ட் ஃபேமிலி அதில் ட்ராவல் பண்ணி X-23 ரீச் பண்ணிட்டாங்க. ஜெரார்டின் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சென்டிமெண்டலாக கொஞ்சம் எர்த்தை விட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜெரார்ட் வந்து ஒரு புது பிளானட்டில் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாரு. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, எர்த்தில் வந்து ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் இப்படி இங்கேயும் ட்ராவல் பண்ணி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கேயும் ரொம்ப க்ரௌட் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அப்புறம் அவர் ஹாப்பி ஆகிறாரு. ஏன்னா இவர்கிட்ட தான் ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, இந்த கம்ப்யூட்டரும் இருக்குது இல்லையா, ஸோ எங்கே வேணால் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அப்போ நம்ம நிறைய நியூ பிளான்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை என்ட்ரோஃபியை வந்து நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இந்த ஸ்டார்ஸு கேலக்ஸி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்களோட 2வது பொண்ணு ஒரு கொஷின் கேட்குறா, வாட் இஸ் என்ட்ரோபி அப்படின்ற கொஷினை கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, த ரன்னிங் டவுன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு கொஷின் கேட்குறா, என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களால் இந்த யூனிவர்ஸ்க்கு தேவையான பவர்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த ஸ்டார்ஸ் தான் அதோட பவர் யூனிட்டே, ஸோ அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா யூனிவர்ஸே இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 2 பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் பயமாகுது. அந்த டைமில் இவர் போய் அந்த மைக்ரோவேவ் கிட்ட கேட்குறாரு, அந்த கம்ப்யூட்டர் கிட்ட கேட்குறாரு, நம்மளால் திருப்பியும் இந்த ஸ்டாரை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கம்ப்யூட்டர் ரிப்ளை பண்ணுறது, இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர், தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு 20,000 இயர்ஸ்க்கு அப்புறமா நடக்குது. இப்போது லேமத் அப்படின்றதோட VJ-23X அப்படின்றதும் நிக்ரானோட MG-17J அப்படின்னு 2 ஸ்பேஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் மேப் ஆஃப் கேலக்ஸியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க கேலக்டிக் கவுன்சிலில் வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா VJ-23Xல வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குன்னு, MQ-17Jல அந்தளவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேர்ல்டை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கே ஒரு மில்லியன் இயர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் உள்ள கேலக்ஸி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு அது போக ஒரு 15,000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் அது டபுள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா அழியாத்தன்மை வந்து உருவாகுது. அதாவது மனுஷங்க எல்லாருமே பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இறப்பு விகிதம் கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால யாரும் இறக்காதனால சீக்கிரமே அந்த கேலக்ஸி வந்து ஃபில் ஆகுது. ஒரு 1000 இயர்ஸில் கண்டிப்பாக அது ஃபுல்லாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ VJ-23Xல வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கு சொல்யூஷன் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டாங்க, நிறைய வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வேறு இடத்துக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போனால் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு ஒரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு ஸ்டாரை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு ஏசி எடுக்கிறாரு. ஒரு கம்ப்யூட்டரை வெளியே எடுத்து அதை கேலக்டிக் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் அவர் அந்த கேலக்டிக் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்குறாரு, கேன் என்ட்ரோபி பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது அது ரிப்ளை பண்ணுது, தேர் இஸ் இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் த மீனிங்ஃபுல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போவும் அவருக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கும். 4th பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Z பிரைம் அப்படின்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதை பற்றி ரிசர்ச் பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸில் உள்ள எல்லா
ஸ்டார்ஸையும் பற்றி இது ரிசர்ச் பண்ணுது. இப்போது அது என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்கிற மனுஷங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போகாமல் அது எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது, எல்லா கேலக்ஸியும் ஒன்று போல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பதில் வருது. என்ன அப்படின்னா, அப்படி கிடையாது, மனுஷன் எப்போ எங்கே ஆரிஜின் ஆனானோ அந்த பிளானட் வந்து கண்டிப்பாக எல்லாத்தை விடையும் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா ஏசி கம்ப்யூட்டருமே செல்ஃப் டிசைனிங் தான், அதுக்கான ப்ராசஸை அதுவே அது டிசைன் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உள்ள கம்ப்யூட்டர்ஸையும் அதுவே டிசைன் பண்ணுது. இப்போது சிட்டி ரோபோ வந்துட்டு அது கெட்ட ரோபோவாக மாறினதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய ரோபோஸை வந்து அதுவே க்ரியேட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஏசி கிட்ட வந்து கேட்குறாங்க, விச் கேலக்ஸி மேன் ஆரிஜினேட்டட் இன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷனை கேட்கும்போது அது எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் கேள்வி கேட்டவங்கள மைண்ட் அளவில் மில்கி வேக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. அங்கே போனோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகுது. இப்போது டி சப்வென் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, விச் ஸ்டார் வாஸ் த ஒரிஜினல் எனர்ஜி சோர்சஸ் ஃபார் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கேலக்டிக் ஏசி என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, மேன்ஸ் ஒரிஜினல் ஸ்டார் ஹேஸ் கான் நோவா அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணுது. அப்படின்னா என்னென்னா, சன்னோட சென்ட்ரல் டேமேஜ் பார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜி பிரைம் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, எல்லா மனுஷங்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா புது மனுஷன் எப்படி பிறப்பான், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஏசி என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, இந்த இறந்து போன டெட் பாடிஸுக்காக நம்ம இன்னொரு லேண்டை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜி பிரைம் வந்து யோசிச்சுட்டே இருக்குது. இப்போ இறந்து போன மனுஷங்களாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சுட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஜி பிரைம் வந்து ஏசி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது. என்ன அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ ஸ்டார்ஸை வந்து சாகாமல் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஏசி வந்து என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, there is as yet insufficient data for a meaningful answer, எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ஸை பற்றின எந்த ஒரு கொஷினுக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது மனுஷன் வந்து ஏஜ்லெஸ், எந்த ஒரு ஏஜுமே இல்லாமல் கணக்கே இல்லாமல் அவன் ஸ்பேஸில் வந்து வாழ்ந்துட்டு வரான். அப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட டெட் பாடிஸ் எல்லாம் ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெட் பாடிஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை பார்க்குறதுக்கே ஒரு டையிங் யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ஸுமே இறந்துட்டுருக்கு. ஸ்டார்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆன உடனே நியூ ஸ்டார்ஸ் வந்து அந்த இறந்து போன ஸ்டார்ஸோட டஸ்ட்டில் இருந்து கிரியேட் பண்ணுறாங்க. சில இது வந்து நேச்சுரலாகவே கிரியேட் ஆகுது, சில இது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க. மேன் ஒரு கொஷின் கேட்குறான். காஸ்மிக் ஏசி அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறான். என்ன அப்படின்னா, ஹவு கேன் என்ட்ரோபி பி ரிவர்ஸ்ட்? ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். அதை கேட்கும்போது இப்போவும் அதே சேம் தான் அது ஆன்சர் பண்ணுது. இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் அ மீனிங்ஃபுல் ஆன்சர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ மேன் கேட்குறான், எப்போ தான் இதுக்கெல்லாம் நீ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், எப்போ தான் உனக்கு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது, 100 பில்லியன் இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே நான் இருக்கிறேன். இந்த வேலையை தான் என்னோட முன்னாடி இருந்த கம்ப்யூட்டர்ஸ், என்னோட ஏன்ஷியன்ட் கம்ப்யூட்டர்ஸும் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த கொஷின்ஸை பல முறை கேட்டுட்டோம், ஆனால் யாருக்குமே இதுக்கான விட தெரியவே இல்லை. ஸோ யார்கிட்டையுமே இதுக்கான ஆன்சர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு மேன் கேட்குறான், அப்போ இந்த ஆன்சர்ஸ் வந்து உனக்கு கிடைக்குமா, எல்லா கொஸ்டின்ஸுமே அன்சால்வ்டு கொஸ்டின்ஸாகவே போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம்ப்யூட்டர் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ மேன் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, அப்போ எப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீ ஆன்சர் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது there is as yet insufficient data for a meaningful answer அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த ஏசி வந்து அந்த கம்ப்யூட்டர் இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராமிஸ் பண்ணுது, கண்டிப்பாக நான் ஒரு நாள் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மேனும் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த ஸ்பேஸில் இருக்கிற ஸ்டார்ஸ் அந்த கேலக்ஸி ஃபுல்லாகவே ரன் அவுட் ஆகிட்டு, எனர்ஜியே இல்லை எதுக்குமே. ஒரு ட்ரில்லியன் இயர்ஸ் வந்து கடந்து போயாச்சு. இப்போது மேனோட இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் எல்லாமே ஏசி கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. 1 by 1 கம்ப்யூட்டரோட ஜெல்லாக ஆரம்பிக்குது. மனுஷனோட ஃபிசிக்கல் பாடி வந்து அவனோட மென்டல் ஐடென்டிட்டியே இழந்துட்டு இருக்குது. இதை வந்து அவங்க ஒரு லாஸாக பார்க்கல, ஒரு கெயினாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போது உலகத்தோட அந்த கடைசி மனுஷன் இருக்கிறான், அவன் அந்த ஏசி கிட்ட கேட்குறான், இதுதான் எண்டா, இதை வந்து திருப்பி நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஏசி என்ன சொல்லுது அப்படின்னா, there is insufficient data for a meaningful answer அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ கன்க்ளூடிங் பார்ட், லாஸ்ட் பார்ட், இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு மேனோ மேட்டரோ எனர்ஜியோ எதுவுமே இல்லை. இந்த ஸ்பேஸ் வந்து இப்போ காலியாக இருக்குது.
இப்போ இந்த ஏசி, இந்த கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த கொஷின் கேட்டவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் கொஷின் கேட்டாங்க இல்லையா, அவங்களோட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நினைக்குது. ஆனால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு எந்த ஒரு மேட்டரும் இப்போ உயிரோட இல்லை. இது ஆனால் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு, ஹவு டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத இது கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ இது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இன்னொரு லைஃப் இது கிரியேட் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ இதான் இந்த லாஸ்ட் கொஸ்டினோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.